இன்னைக்கு இருக்கிற பசங்களோட பல்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட பிரதீப் ரங்கநாதன் அது சம்பந்தப்பட்ட படங்களை நிறைய எடுத்துட்டு இருக்காரு. உதாரணம் சொல்லணும்னா அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன லவ் டுடே படமா இருக்கட்டும், அடுத்து வந்து டிராகன் படமா இருக்கட்டும், இல்ல அடுத்து வந்து டியூ படமா இருக்கட்டும். ஸோ இந்த 3 படங்களும் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து தொடர்ந்து 100 கோடி ரூபாய் வசூல் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல மூவிஸா அமைஞ்சது. அந்த வரிசையில் இப்ப ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் வந்து இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற இந்த திரைப்படம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம நயன்தாரா அவங்களோட ஹஸ்பண்டான விக்னேஷன் அவர்கள் தான். ஸோ நயன்தாரா அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. செவன் ஸ்டுடியோவும் வந்து சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஒரு 4வது வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட பேர் சக்திவேல். இந்த எல்ஐகே படத்தோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2026ல எப்படி ஏஐயும் சோசியல் மீடியா வந்து எல்லாரையும் ஆக்குபை பண்ணி இருக்குதோ, ஸோ இதனோட ஆக்குபேஷன் 100% தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2040ல காட்டியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ட்ரெய்லரே காட்டிட்டாங்க. ஸோ 2040ல வந்து எல்லாம் டெவலப் ஆன மாதிரியும் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ற மாதிரியும் சோசியல் மீடியாவில் லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் வந்து ரொம்ப வந்து இயங்குற மாதிரியும் இந்த மாதிரி விஷயத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம படத்தோட வில்லனான எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு எல்ஐகேங்கிற ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்றாரு. அந்த ஆப்புக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு வாய்ஸ் வேணும். அதுக்கு நிறைய வாய்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. யாரோட வாய்ஸ் செட் ஆகல. அந்த சமயத்தில் தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த ஆப்புக்கு வந்து டிஃபால்ட் வாய்ஸ் கொடுக்காரு. அந்த வாய்ஸ் வந்து எஸ்.ஜே. சூர்யா பிடிச்சு போக எல்ஐகேங்கிற அந்த ஆப்பை லான்ச் பண்றாங்க. அந்த ஆப் மூலியமா எல்லாருமே எல்லாத்தையும் பண்றாங்க. ஒருதான் சோசியல் மீடியா போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து லைக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல டிக்டாக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க தான் வந்து பசுமை உலகம் சொல்லப்படுறவங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட அப்பா சன்னான பிரதீப் ரங்கநாதனும். ஸோ இந்த மாதிரி சிட்டியில் இப்படியெல்லாம் இருக்கு, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பிரதீப் ரங்கநாதன் சிட்டிக்கு வராரு. அப்படி வரும்போது கீர்த்தி செட்டி பார்க்குற உடனே லவ் பண்றாரு. கீர்த்தி செட்டி கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா கீர்த்தி செட்டி என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாமே சோசியல் மீடியா தான், என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது, அதனால உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நானும் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கே இன்ஸ்டால் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் செட் ஆகாது, உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு கீர்த்தி செட்டி போயிடுறாங்க. உடனே கீர்த்தி செட்டியோட பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இந்த மாய உலகம், இந்த மாதிரி எல்ஐகேங்கிறதோ இல்ல ஆப்புங்கிறதோ ஒரு மாய உலகம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நான் உண்மையான மனுஷங்களா தான் இருக்கணும், கடைசியில இந்த ஆப் எல்லாம் வந்து போய் மனுஷங்க வந்து மனுஷங்களா தான் வாழணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, பிரேக்கப் பண்ண கீர்த்தி செட்டியை வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்பொழுது சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படி பிரதீப் ரங்கநாதனுக்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு, ஸோ நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போவாரு, நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இது எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும், சீக்கிரம் எப்படி இன்டர்வல் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனை வந்து கவர் பண்ற மாதிரி தான் படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு விஷயம் வந்து பெருசா வந்து எடுபடலன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கீர்த்தி செட்டியோட அந்த ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ ரொம்ப வந்து குழந்தைத்தனமா வந்து ரொம்ப கியூட்டா வந்து பண்றத விஷயங்கள் தவிர ரசிக்கிற மாதிரி இருக்க தவிர வேற எதுவுமே ரசிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடையவே கிடையாது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த தீமான்னு சொல்ற அந்த சாங்கோட பிளேஸ் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கோ இல்ல வந்து ஒரு என்ஜாய்ஃபுல்லாவோ இல்ல திரும்ப திரும்ப அதை பார்க்கணும்னு தோன்ற மாதிரியே எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலியா இருக்காங்க, அவ்வளவுதான். ரீல்ஸ் பண்றாங்க, சோசியல் மீடியால யூஸ் பண்றாங்க, அந்த எல்ஐகே ஆப்பை பத்தி பேசுறாங்க, எஸ்.ஜே. சூர்யா வந்து கோபப்படுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டுறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல எதனா பெருசா புதுசா டிஃபரெண்டா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்லயும் பிரேக்கப் பண்ண கீர்த்தி செட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அவர் எப்படியா நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து இதுக்கு எதுக்கு 2040க்கெல்லாம் வந்து போகணும், எதுக்கு வந்து அவ்வளவு பெரிய டெக்னாலஜி, அவ்வளவு பெரிய கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பெருசா வந்து செகண்ட் ஹாஃப்லயும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஸ்டோரி தான். அதாவது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, ஆனா அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுது. அந்த பொண்ணு எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாரு. ஆனா வந்து இது எதுக்கு வந்து 2040 இருக்க மாதிரி காட்டுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சொல்ற மாதிரி பெருசா ஒண்ணு இல்ல. செகண்ட் ஹாஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா கெஸ் பண்ற மாதிரியும் ரொம்ப புதுசா எதுவும் இல்லாம பழைய படங்கள்ல இருந்து எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த ரோபோட்டோட சண்டை போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இது வந்து விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. செகண்ட் ஹாஃப் எப்படியே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் முடிக்கிறாங்க. இதுல சீமான் அவரோட போர்ஷன் தான் காட்டுறாங்க. ஸோ வழக்கமா வந்து அவர் நம்ம அரசியல் மேடைகளில் பேசும்பொழுது அவரை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இது வச்சு அவர் வச்சு சோசியல் மீடியாவில் வந்து கலாய்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ற இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது
அவர் வந்து மூஞ்சி வந்து உருணை வச்சுக்கிட்டு இது ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி காட்டினா கூட நமக்கு அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் மேடைகள்னு பேசுற மாதிரியான ஃபீலிங் தான் வருது. ஸோ அது ஒரு காமெடி பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது தவிர பெருசா அவருக்கு இந்த மாதிரி படத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுற மாதிரியே வந்து அந்த படத்துல வந்து சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏன் சோசியல் மீடியா விட்டு நீங்க விலகி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் பொண்ணு வந்து செல்போன்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது கார் இடிச்சு செத்துட்டாங்க, அதனாலதான் வந்து எனக்கு சோசியல் மீடியா பிடிக்காது, செல்போன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு மாளவிகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமா ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீர்த்தி செட்டியோட அம்மாவா வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க கீர்த்தி செட்டி எப்படி சோசியல் மீடியாவுக்கு அடிமையா இருக்காங்களோ அதே மாதிரி அதை விட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாளவிகா வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிமையா இருக்காங்க. ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்க கூடாதோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் யாரு கேட்டீங்கன்னா யோகி பாபு. ஸோ யோகி பாபுட கால் சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த படத்துக்குள்ள அவரு கால் சீட் என்ன ஒரு மணிக்கணக்கில் தான் கொடுத்துட்டு போல இருக்கு. அப்பப்ப வர்றாரு, பேசுறாரு, போயிடுறாரு. ஸோ இந்த படத்துல யோகி பாபுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவர் கேரக்டர் எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு புரியல. கேட்டா வந்து கீர்த்தி செட்டி நானும் லவ் பண்றேன், அவன் வந்து டைம் கிடைச்சுன்னா உள்ள பூந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதனோட ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பா இந்த படம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபைனலா இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா அது விக்னேஷ் சிவன். ஆனா குழந்தையோட அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா. ஆனா அவங்க குழந்தை பெத்துக்கல. ஸோ இது சொல்லும்போது நம்மளுக்கு காமெடியா இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லா ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல வந்து பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்.